என்னதான் ஒவ்வொரு வருஷமும் மக்களோட வசதியான வாழ்க்கை முறை அப்கிரேட் ஆகிட்டே போனாலும் இருக்க இடம் இல்லாமலும் சாப்பிட ஒருவேளை உணவு இல்லாமலும் பிச்சை எடுக்கிற மனிதர்களோட எண்ணிக்கையில பெருசா எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே இது போலியான மனிதர்கள் நிறைஞ்ச உலகம்ங்கிறதுனால அந்த போலித்தன்மை இந்த பிச்சைக்காரங்களையும் விட்டு வைக்கல. உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு உழைச்சு சம்பாதிக்கிறவங்களை விடவும் உட்கார்ந்த இடத்துலயே பிச்சை எடுக்கிறவன் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சம்பாதிக்கிறான்னு சொல்லலாம். அப்படி பிச்சைக்காரர்களா போலியா நடிச்சு மாட்டிக்கிட்ட சில மனிதர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். லையர் லையிங் டவுன். ரெண்டு கால்களுமே இல்லாம மரச்சட்டத்து மேல உட்காந்து ரோட்ல நகர்ந்து பிச்சை எடுக்கிற பாவப்பட்ட மனிதர்களை உங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது நீங்க பாத்துருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட மனுஷங்களோட வாழ்க்கையும் கெடுத்து அவங்கள மாதிரியே நடிச்சு பிச்சை எடுத்து சம்பாதிக்கிற பித்தலாட்டக்காரர்களையும் இந்த உலகத்துல பல பகுதிகளில் பார்க்க முடியும். அப்படியான ஒரு ஆளை தான் சைனாவில இங்க நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். முதல் தடவை பாக்குற யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஏமாந்துருவாங்க இவனோட இந்த நிலைமையை பார்த்து. ஆனா அந்த வழியா நடந்து போன ஒரு நபருக்கு இந்த பிச்சைக்காரனை வேற எங்கேயே பாத்துருக்கோம்னு தோணி இருக்கு. யோசிச்சு பார்த்ததுல காலையில பஸ்ல தனக்கு முன்னாடி தான் அவன் ரெண்டு கால்களோட ஆரோக்கியமா டிராவல் பண்ணிட்டு வந்ததை நினைச்சு பார்த்திருக்காரு. சோ அவன் ஒரு போலியான பிச்சைக்காரன்னு தெரிஞ்சுக்கிட்டு பல பேர் முன்னிலையிலேயே அவனோட பேண்ட்டை ரிமூவ் பண்ணதுல அவன் கால் ரெண்டையும் கிராஸா மடக்கி கட்டி வச்சிருந்தது தெரிய வந்திருக்கு. பிச்சை எடுத்து சம்பாதிக்க என்னவெல்லாம் பண்றாங்கன்னு பாருங்க. கொலம்பியா ஸ்கேமர். கொலம்பியாவோட கேபிட்டலான பொகோட்டாவில் காலே இல்லாத மாதிரி நடிச்ச ஒரு பிச்சைக்காரன் போலீஸ் கிட்ட மாட்டியிருக்கான். உள்ள ஒத்த கால மடக்கி வச்சு பேண்ட கயிறால இறுக்கி கட்டி என்ன மாதிரியா நடிச்சு ஏமாத்தி இருக்கான்னு பாருங்க. ¿Y qué? ¿Le estoy robando algo a usted? ¿Le estoy robando algo a usted? ¿Ah? ¡Ay, ese sapo! Todo lo que me tienen que decir es ellos. Usted no tiene que decir nada, pero... Ya, es la grosería. No, un sapo metido. Es la grosería, hermano. No le importa nada. Es el mocho, ahora le sale la otra pierna. Pero no le importa nada. Mire. Unwrapping the scam. பொதுவா குடும்பம் ஏதும் இல்லாம உடம்புல கையோ காலோ இல்லாம தனிச்சு விடப்பட்ட மனிதர்கள் தான் பல சமயங்கள்ல வேற வழியே இல்லாம பிச்சை எடுக்க வேண்டிய பரிதாப நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஆனா உடம்புல கை கால் இருந்துமே உழைக்காம ஓசியிலேயே உடம்ப வளர்க்க நினைக்கிற கூட்டம் உலகத்துல இருக்கிற பிச்சைக்காரங்களை விட அதிகம். அதுக்கு உதாரணமா தான் சில காட்சிகளை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க ஒருத்தன் ஒரு கால் இல்லாத மாதிரி காட்டி பிச்சை எடுக்க என்னவெல்லாம் பண்ணிருக்கான்னு பாருங்க. சிக்னல்ல கையில்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த ஒருத்தனை பின்னாடி வந்து அவனுக்கே தெரியாம அவன் ட்ரெஸ் தூக்கி காமிச்சு பேண்ட்டுக்குள்ளார அவன் கையை மறைச்சு வச்சிருக்கிற காட்சியை இங்க சில பேர் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்க ஒருத்தர் நடு ரோட்ல ரெண்டு கால்களும் இல்லாத மாதிரி மரக்கட்டை மேல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு வண்டி எல்லாம் களைஞ்சு போனதுக்கு அப்புறம் கீழே விழுந்த காசு எல்லாம் பொறுக்கிட்டு எவ்வளவு சாதாரணமா எழுந்திருச்சு ரெண்டு கால்களால நடந்து போறான்னு பாருங்க. The Fifth Avenue Scammer. டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ண ஒரு லேடி கோயில் வாசல பிச்சை எடுக்கிற மாதிரியான ஒரு காட்சியை கவுண்டமணி காமெடி ஒண்ணுல நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சம்பவம் இங்க அமெரிக்காவிலையும் நடந்திருக்கு. எப்பயுமே மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கிற நியூயார்க் சிட்டில மேன்ஹாட்டனோட 5th அவென்யூல எப்பயுமே ஒரு வயசான லேடி குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டுமே தொடர்ந்து பிச்சை எடுக்கிறத சில ரெகுலரா கவனிச்சிருக்காங்க. 2012 வருஷம் நடந்த இந்த சம்பவத்தை இன்சைட் எடிஷன்ங்கிற ஒரு டிவி அந்த லேடி மேல சந்தேகப்பட்டு ஒரு நாள் அந்த பாட்டி கலெக்ஷன் காசு எடுத்துக்கிட்டு 5th அவென்யூவை விட்டு கிளம்புறப்போ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் அதை வீடியோவாவும் போட்டோவாவும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
சொல்றாங்க. அப்பதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. அதாவது அந்த பெக்கர் உண்மையிலேயே ஒரு பாட்டி மாதிரி பிச்சைக்காரி வேஷம் போட்ட ஒரு பியூட்டின்னு. 25ல இருந்து 30 வயசு மதிக்கத்தக்கதா இருந்த அந்த லேடியோட வேலையை 5th அவென்யூல இருந்து சில மீட்டர் தூரம் தள்ளி பிச்சை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கார்ல போய் ஏறுவாங்க. அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு கிடைச்ச பணத்தை வச்சுக்கிட்டு பல இடங்களையும் சுத்தி பார்க்கிறது, ஷாப்பிங் பண்றது, இதுதான் அந்த லேடியோட உண்மையான முகம். ஃபைனலா ஒரு நாள் அந்த டிவி ரிப்போர்ட்டர் அந்த வயசான லேடி மாதிரி கெட்ட போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த ஃப்ராடு கிட்ட போய் மைக்கை நட்டி கேள்வி கேட்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனாலுமே தொடர்ந்து பிச்சை எடுக்கிற பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா அந்த ஏமாத்துக்காரி. பொதுவாவே நியூயார்க்கோட 5th அவென்யூ பரபரப்பான பணக்காரங்க வாழற இடம்ங்கிறதுனால அங்க பிச்சை எடுக்கிறதுனால மட்டுமே தினமும் $500 வரைக்கும் கல்லா கட்டலாம். நம்ம ஊர் மதிப்புக்கு இது 40,000 ரூபாய் யோசிச்சு பாருங்க. ஏன் அங்க பிச்சை எடுத்து ஏமாத்தி சம்பாதிக்க மாட்டாங்கன்னு. பாகிஸ்தான் பெக்கர் ஃபேமிலி. போலியா நடிச்சு பிச்சை எடுத்து வாழற மக்கள் எல்லா நாட்டிலையும் உண்டு. அதுல அடுத்துதான் நம்ம பார்க்க போறவங்க தான் இந்த பாகிஸ்தான் பிச்சைக்காரர்கள். இன்னைக்கு நிலைமைக்கு மொத்த பொருளாதாரமும் கிட்டத்தட்ட கவுந்து போய் பாகிஸ்தான் மொத்தமுமே பிச்சை எடுக்கிற ரேஞ்சில தான் இருக்கு. இருந்தாலும் இங்க ஒரு பிச்சை எடுக்கிற ஃபேமிலி அங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாருங்க. குடும்பம் பின்னாடி பின்தொடர்ந்து வர முன்னாடி தரையில தவழ்ந்துகிட்டே போற இந்த பிச்சைக்காரரோட குடும்பத்தை பார்க்க ஆரம்பத்துல பரிதாபமா தான் இருக்கு. ஆனா தெருமுக்களை உட்காந்து இவங்க பண்ற தில்லாலங்கடி வேலையை பாருங்க, புரியும். அதாவது நடக்கவே முடியாத பிச்சைக்காரனா நடிச்ச அந்த நபர் கலெக்ஷன் காசு கைக்கு வந்ததும் ஒரு இடத்துல உட்காந்து உடம்புல போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் தலையில போட்டிருந்த குல்லாவையும் எடுத்துட்டு நார்மலா எழுந்து நடந்து போறாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ஆளு அல்லாவுக்காக மட்டும் குல்லா போடல, தெருவுல போற அத்தனை ஜனங்களையும் தான் ஒரு மாற்றுத்திறனாளின்னு நம்ப வச்சு குல்லா போட்டிருக்கான். சைல்டு ப்ரோடிஜி. எந்த இஸ்லாமிய நாடுன்னு சரியா தெரியல, ஆனா இங்கேயும் 2 இடத்துல கால் முடமான மாதிரி நடிச்சு போலியா பிச்சை எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா கடைசியில காலும் களவுமா மாட்டிருக்காங்க. முதலாவதா இங்க ஒரு பிஞ்சிலேயே பழுத்து போன பையன் இந்த பிச்சை எடுக்கிற பிசினஸ் நல்லா ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு 2 காலும் முடமான மாதிரி ஒரு துணியை மாட்டி மறைச்சு பலரையும் ஏமாத்தி பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கான். ஆனா ஒரு நாள் அந்த வழியா போன சோல்ஜர் ஒருத்தர் அந்த பையனோட மொத்த வேஷத்தையும் கழிச்சு விட்டு அவனோட அந்த பெக்கர் பிசினஸ்க்கே வேட்டு வச்சிருக்காரு பாருங்க. அதே மாதிரி இங்க ஒருத்தன் ஒத்த கால் இல்லாத மாதிரி நடிச்சு நடு ரோட்ல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தப்போ போலீஸ் ஒருத்தர் வந்து அவனை எழுந்திருக்க சொல்லி வற்புறுத்தவே 2 கால்களோட நல்லாவே எழுந்து நின்றாலு போலீஸை திட்டி விட்டுட்டு கிளம்பி போயிருக்கான். ஃபாதர் சன் பாண்டிங். இந்த உலகத்துல எத்தனையோ விதமான பிச்சைக்காரங்க இருந்தாலும் பச்சை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு உச்சி வெயில பிச்சை எடுக்கிற கொடுமையெல்லாம் பெரும்பாலும் இந்தியாவில தான் நடக்கும். அதுலயும் எங்க ஒரு ஆளு கையில கட்டுப்பட்ட ஒரு சின்ன பையனை தூக்கிட்டு வந்து அனுதாபத்தை வர வச்சு பிச்சை கேட்டிருக்கான். ஆனா அங்கிருந்து சிலர் சந்தேகப்பட்டு பையனோட கையில இருக்கிற மாவு கட்டை அவுத்து காட்ட சொல்லி கேட்கவே அவனும் அதை ரிமூவ் பண்ணிருக்கான். இந்த காட்சியை பாக்குறப்போ ஐயோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பிச்சை எடுக்கிறாங்களேன்னு அனுதாபப்படுற அதே சமயம் இனிமே பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு தான் போடணும்னு எனக்கு நினைக்க தோணும். அதே சமயம் இதை பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆப்பிரிக்கன் பெக்கர். ஹாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒவ்வொரு வருஷமும் ஆஸ்கார் அவார்டை சில அறவேக்காடுகளுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா தெருவில் இறங்கி தேடி பாத்தீங்கன்னா நிறைய அவார்ட் வின்னிங் ஆர்டிஸ்ட தேடி பிடிக்கலாம். அப்படியான ஒரு அசத்தல் நடிப்பு தான் இந்த ஆப்பிரிக்கன் பெக்கரோடது. கேப்டவுன் பகுதியில நடக்கவே கஷ்டப்படுற ஒருத்தன் கையில 2 குச்சியை வச்சு கஷ்டப்பட்டு கடந்து போயிட்டு இருந்தப்போ சைட்ல நின்னுகிட்டு இருந்த பஸ் டிரைவர் அவனை பார்த்து ஏதோ கேட்டிருக்காரு. உடனே காண்டான அந்த கருவா மண்டமும் 2 காலையும் நார்மலா வச்சு நின்னுகிட்டு ஏதோ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அந்த டிரைவர் அதையும் மீறி சில்லற காசை போடவே காசை வாங்கிக்கிட்டு கிளம்பி போயிருக்கான். Ambakakhe ke ngoku ambakakhe obukade uyephi na The Filipino faker. இங்க மக்கள் நிறைய பேர் நடந்து போற பாதையில ரொம்ப நாளா ஒருத்தன் தனக்கு ஒரு கால் இல்லைன்னு தெரியற மாதிரியே தரையில உட்காந்து வரவங்க போறவங்க கிட்ட இருந்து அனுதாபத்தோட சேர்த்து நிறைய பணத்தையும் சம்பாதிச்சிருக்கான். ஆனா இவனை எப்பயுமே சந்தேக பார்வையோடவே பார்த்த ஒருத்தர் ஒரு நாள் செல்போன்ல அவன் உட்கார்ந்து இருந்த தோரணையை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே துருவி சில கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. கடைசியில பதில் சொல்ல முடியாம மாட்டிருக்கான் அந்த பிச்சைக்காரன். ஆனா பதில் சொல்ல முடியாம மாட்டிக்கிட்ட அந்த பிச்சைக்காரன் திடீர்னு 2 காலால் எழுந்திருச்சு தப்பிச்சு ஓடி இருக்கான். அந்த காட்சி தான் இது. Asa isang paa mo? Pakita mo, tayo ka nga. தெருவில் எத்தனையோ விதமான மேஜிக் வித்தைகளை பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு மேஜிக்காரனை எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க முடியாது. அன்வராப்பிங் பேண்டேஜஸ். கை நிறைய கட்டு போட்டு ஏமாத்தி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த ஒருத்தங்களை இங்க ஒருத்தர் இந்த பேண்டேஜை ஃபுல்லா ரிமூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. 2 கைகளுமே நல்ல நிலைமையில தான் இருந்திருக்கு பாருங்க.
A handy scam. சைனீஸ் சென்ட்ரல் டெலிவிஷனை சேர்ந்த ஜர்னலிஸ்ட் ஒருத்தர் சீனாவில் இந்த ஃபேக்கான பிச்சைக்காரனை பார்த்து அவன் மேல சந்தேகப்பட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போயிருக்காரு. கால் ரெண்டும் வேலை செய்யாததுனால கைகளை வச்சே பெயிண்ட் டின் ஒன்னோட ரோட்டில் தவழ்ந்துகிட்டே பிச்சை எடுத்து இருந்தாள். கொஞ்ச நேரம் கழிச்சு தூரமா போய் யாருமே இல்லாத இடமா பார்த்து உட்காந்து அன்னைக்கான கலெக்ஷன் காசை எண்ணி பார்த்துட்டு நல்லாவே எழுந்திருச்சு 2 கால்களால நடந்து போய் ரோட்ல வந்துட்டு போயிட்டு இருந்த வண்டிங்க கிட்ட லிப்ட் கேட்டுட்டு இருந்திருக்கான் வீட்டுக்கு போக. இப்படி நல்லா நடக்கிற இவனோட பிச்சை எடுத்து சம்பாதிக்கிற ஏமாத்து வேலையை இந்த டிவி ஜர்னலிஸ்ட் மறைவா இருந்து அவனோட அத்தனை நடவடிக்கைகளையும் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி டிவியில டெலிகாஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த காட்சிகளை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். த பங்களாதேஷி அக்ரோபேட்டிக் பெகர். இப்போ நீங்க பாக்குற பங்களாதேஷை சேர்ந்த இந்த பெகரோட பேரு சாஜன் ராஜு. பங்களாதேஷோட ஜன நெரிசல் அதிகமா இருக்கிற பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் பல இடங்களையும் பிச்சை எடுத்துட்டு வாழ்ந்துட்டு வந்த இவனோட வாழ்க்கை முறை 2015 வருஷம் தான் அங்க இருக்கிற லோக்கல் டிவி சேனல் ஒண்ணுல ஒளிபரப்பானது. கையவும் காலையும் வளைச்சி காலை தூக்கி தலைமையில போட்டு இவன் கஷ்டப்பட்டு நகர்ந்து போறத பார்த்தாலே பலருக்கும் பரிதாபம் வந்து காசு கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க. ஆனா இவனை பத்தி தெரிஞ்ச சிலர் டிவி சேனல் ஒண்ணு கிட்ட போட்டு கொடுக்கவே அவனை லைவா கேமராவை வச்சு ரெக்கார்ட் பண்ண போயிருக்காங்க. ஆரம்பத்துல அவங்களை விரட்டி அடிச்ச சாஜன் ராஜு பின்னாடி ஏத்துக்கிட்டு தான் ஒரு கை கால் ஊனமுற்ற மனுஷனே இல்லங்கறத எக்ஸ்போஸ் பண்ணி பிச்சை எடுக்கிறதுக்காக எப்படியெல்லாம் தன்னோட உடம்ப வில்லா வளைப்பன்னு செஞ்சு காமிச்சிருக்கான். சரி உனக்கு எதுக்குடா இந்த மானகட்ட பொழப்புன்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில் தான் ஆச்சரியம். இந்திய மதிப்புக்கு நான் ஒரு மாசத்துக்கு 30,000 இருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் பிச்சை எடுக்கிறது மூலமா மட்டுமே சம்பாதிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்ட போறேன். இதை விட வருமானம் அதிகமா இருக்கிற வேற வேலை இருந்தா வாங்கி கொடுங்க, பிச்சை எடுக்கிறதையே விட்டுறேன்னு சொல்லியிருக்கான். பேட்டி எடுக்க வந்தவங்களும் இவனோட இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம கிளம்பி போயிருக்காங்க. ஆக்சிடென்டலி எக்ஸ்போஸ்ட். தரையில தவழ்ந்து பிச்சை எடுத்துட்டு இருந்த இந்த போலியான பெக்கரை பஸ் ஸ்டாண்ட்ல கொடை பிடிச்சுக்கிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்த பொண்ணு ஒண்ணு எப்படி ஆக்சிடென்டலா எக்ஸ்போஸ் பண்ணிருக்குன்னு பாருங்க. ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா இது ஒரு டிவி ஷோக்காக போலியான பிச்சைக்காரங்களை அடையாளப்படுத்த இதை ஸ்கிரிப்டடா மாத்தி ஷோ பண்ணிருக்காங்க. தாய்லாந்துல இது மாதிரியான டிவி ஷோஸும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் நிறையவே வந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் இப்போ நீங்க பாக்குற இந்த காட்சி. பிளைண்ட் மேன்ஸ் பிளஃப். அசாத்தியமான நடிப்பு திறமை மூலமா பிச்சைக்காரங்களா நடிச்சு மக்களை ஏமாத்துற பல பேரை இது வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். கையில கால டேப்ப சுத்திக்கிறது, கைய பேண்ட்டுக்குள்ளார டக் பண்ணிக்கிறதுன்னு கை கால்கள் இல்லாத மாதிரி காண்பிக்க மறைக்க பல வேலைகளை செய்வாங்க. அதுல ஏமாத்தி பிச்சை எடுக்கிற இன்னொரு வழிதான் இப்படி கண்ணு இல்லாத கபோதியா நடிச்சு காசு சம்பாதிக்கிற வித்தை. இங்க கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிற ஒருத்தனை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த காட்சியை வீடியோவா பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இது ஒரு ஸ்கிரிப்டடா பண்ணப்பட்ட வீடியோ தான். ஆனா இது மாதிரியான ஒரு சம்பவம் நிஜத்திலேயே நடந்து அதை ரெக்கார்ட் பண்ணி இருக்காங்க. அந்த காட்சி தான் இது. வர்றவங்க காசு போடுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க இங்க ஒருத்தன் சன்கிளாஸ மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஆனா எதிரில் வந்தவருக்கு இவனோட பித்தலாட்டம் புரிஞ்சதும் எட்டி உதைக்கிற மாதிரி நடிச்சதும் அந்த ஏமாத்துக்காரனுக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயம் தெரிய வருது. The Secret of Youth. ஏழை நாடுகள்ல மட்டும்தான் பிச்சைக்காரங்க இருப்பாங்க, வளர்ந்த வல்லரசு நாடுகள் எல்லாம் பிச்சைக்காரங்களை பார்க்கவே முடியாதுன்னு சொல்றதெல்லாம் சுத்தமான பொய்னு நிரூபிக்கிற விதமா இன்னொரு இடத்துல நடந்த சம்பவம் தான் இது. நிசானி நோவ்கோராடுங்கிற ரஷ்யாவோட ஒரு பகுதியில ஒரு வயசான லேடி இருக்க இடம் இல்லாம காசுக்காக பிச்சை எடுத்திருக்காங்க. ஆனா அந்த வழியா நடந்து போன ஒரு நபருக்கு அந்த லேடி போட்டிருந்த ஹெட் ஸ்கிராஃப் அண்ட் கிளாஸ பார்த்ததும் ஏதோ சந்தேகம் ஏற்பட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தப்போ அவங்க வயசான பெண்ணுல ஒரு யங்கான லேடி தான் தெரிய வந்திருக்கு. உருவத்தை மறைச்சு எப்படியெல்லாம் பிச்சை எடுத்து வாழ்றாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் பாக்குறப்போ சில சமயம் உண்மையிலேயே பிச்சை எடுக்கிறவங்க மேல நமக்கு சந்தேகம் வரத தவிர்க்கவே முடியாதுங்கிறது தான் இதுல தவிர்க்க முடியாத உண்மையாவும் இருக்கு. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.